நம்ம கனிமொழி அக்கா வந்தாங்க, நியாயமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த ஊர்ல அவ வாட்டுக்கு செவனேன்னு இருக்காங்க. நீங்க ஏன் அங்க கோர்ட்டுக்கு போற, அதை போற, இங்க ஏத்த போற, நீங்க ஏன் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க? செவனேன்னு இருந்தா அது வாட்டுக்கு போகலாங்க. நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸ் உடைய டைம் அது. அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும், தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.